என்ன கொடுமை சரவணா இது. நேத்து விளையாண்டுட்டு இருந்த திலக் வர்மாவை திரும்ப கூப்பிட்டு சாண்ட்னரை உள்ள அனுப்புறீங்களே, உங்களெல்லாம் என்னதான் சொல்றது. இப்படிதாங்க மும்பை டீமை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னா, மும்பைக்கு கடைசி 7 பால்ல 24 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் திலக் வர்மா கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க விளையாண்டுட்டு இருந்தார். 23 பாலில் 25 ரன்னு தான் வந்து எடுத்திருந்தாரு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, மும்பை மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த சமயத்தில் மும்பை டீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திலக் வர்மா பார்த்து, எப்பா நீ விளையாண்டதெல்லாம் போதும், நீ ரொம்ப ஸ்லோவாக விளையாடுற, நீ வா வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்த திலக் வர்மா வந்து கூப்பிட்டு உள்ளே வந்து சாண்ட்னரை வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்னரும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து என்ன தான் முக்குனாலும் இந்த மேட்சை வின் பண்ண முடியல. அதனால் இந்த மேட்ச்சில் வந்து மும்பை வந்து தோத்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே மும்பை டீமை விளாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா நீங்கள் பண்ணது நியாயமா? நீங்கள் எவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை பண்ணி திலக் வர்மாவை அசிங்கப்படுத்திருக்கீங்க. திலக் வர்மா என்ன சாதாரண பேட்ஸ்மேனா? இன்டர்நேஷ்னல் T20யில் அவர் எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காரு, எவ்வளோ தடவை இந்தியாவை வின் பண்ண வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த பேட்ஸ்மேனை திரும்ப அனுப்பி நீங்கள் சாண்ட்னரை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா, அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் அவங்கள அவமானப்படுத்திருக்கீங்க. நீங்கள் பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா திலக் வர்மா அப்போ வரைக்கும் ஸ்லோவாக விளாண்டுருந்தா கூட அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்பா நீ அடித்து ஆடுப்பா பார்த்துக்கலாம், இந்த மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, நீ உன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் திலக் வர்மாவுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் தானே வந்து கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை இல்லை ஒன்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வெளியே வா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி திலக் வர்மா வந்து வெளியே வர சொன்னது அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவலை எந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது பெரிய தவறு அப்படின்னு பல பேர் மும்பை டீமை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் மும்பை பண்ணது பெரிய தப்பு தாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன்ஸாக இருந்தாலும் எல்லா மேட்ச்லையும் யாருனாலே விளையாட முடியாது. ஒரு சில நாள் நல்லா விளையாடுவாங்க, ஒரு சில நாள் அவங்களுக்கான டேவாக இருக்காது, அதனால சொதப்புவாங்க. அது மாதிரி தான் திலக் வர்மா எத்தனையோ நாள் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாலும் நேற்று வந்து அவரால் விளையாட முடியல. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு கடைசியில் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் அந்த மேட்சை வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திலக் வர்மானால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பவர் ஹிட்டரை உள்ளே கொண்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவருக்கு பதில் உள்ளே வந்து சாண்ட்னரை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இதுதாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு. இதுலேருந்து மும்பை என்ன நினச்சிருக்காங்க, கண்டிப்பாக நேற்று மேட்சை வந்து ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் திலக் வர்மாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவமானப்படுத்திருக்காங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பேட்ஸ்மேன்ஸும் ஸ்லோவாக விளாண்டா எல்லா பேட்ஸ்மேன்ஸையும் திரும்ப கூப்பிடுவாங்களா? இதே மாதிரி மும்பை விசஸ் குஜராத் மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ ஹர்திக் பாண்டியா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியா என்ன தெரியுமா பண்ணார், 17 பாலில் வெறும் 11 ரன்னு தான் வந்து எடுத்தார். ரன்னா பால் கூட அவரால் எடுக்க முடியல. இதே திலக் வர்மாவாவது ரன்னா பால் எடுத்து ஸ்லோவாக தான் வந்து விளையாண்டாரு. ஆனால் ஹர்திக் பாண்டியா ஒரு மோசமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். அப்போ நீங்கள் பண்ணியிருக்கணும்ல, நீ விளையாண்டது போதும், நீ கேப்டனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வெளியே வா வேறு பேட்ஸ்மேனை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியாவை அவமானப்படுத்துறீங்களா? அப்போ திலக் வர்மாவை மட்டும் ஏன் இந்த மாதிரி அவமானப்படுத்திருக்கீங்க, நீங்கள் பண்ணது பெரிய தவறு அப்படின்னு மும்பை டீமை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இப்போ இந்த விஷயத்தினால மும்பையோட பேரே கெட்டு போயிடுச்சுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் என்னதான் மும்பை தோத்தாலும் இவங்க யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, விக்னேஷ் புத்தூர், அஸ்வினி குமார் இது மாதிரி பிளேயர்ஸை தேடி பிடிக்கிறாங்க அப்படின்னு மும்பை டீமை எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் மும்பை நேற்று பண்ண இந்த ஒரு செயல்னால மும்பை மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. எல்லாருமே மும்பை டீமை கழுவி கழுவி ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.